தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் நெல்லை மாவட்டம் மானூர் அருகே நடந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தில் மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் மாதா கோவில் தெருவில் நடைபெற்ற திருமண விழாவில் பேனர் வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஊர் பெரியவர்கள் சமரசம் செய்த நிலையிலும் கஞ்சா மற்றும் மது போதையில் முகமூடி அணிந்து 3 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் திருமண வீட்டின் அருகே நின்றவர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டித் தள்ளினர். இந்த வெறியாட்டத்தில் தந்தை மகன் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் அங்கிருந்த கார், பைக்குகள் மற்றும் கடைகளையும் அந்த கும்பல் அடித்து நொறுக்கியது. இதோடு நிறுத்தாமல் நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியிலும் புகுந்து மேலும் 2 பேரை வெட்டிவிட்டு தப்பியோடினர். ஒரே இரவில் அடுத்தடுத்து நடந்த இந்த கொடூர சம்பவங்களை அடுத்து நெல்லை சரக டிஐஜி உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் அதிரடி வேட்டை நடத்திய போலீசார் நெட்டூரைச் சேர்ந்த இசக்கிமுத்து மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்காட்டுக்கு நாங்கள் எங்கள் பசங்க நாங்காட்டுக்கு எங்கள் வாசலில் தான் உட்காந்துருக்கோம். வந்து கத்தரிக்காய் நறுக்கி, காய்கறி நறுக்கி போட்டாப்புல அடைக்காய் நறுக்கி போட்டு போய் நாங்கள் பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன மின் உதறமா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கல இப்படி வந்து எப்படி செய்யலாம்? போலீஸுக்காரங்கிட்ட எங்களுக்கு போலீஸுக்காரங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. எங்களை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க மெயினாக நின்னாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நேற்று நான் வேலைக்கு போயிட்டு இந்த வழியாக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். இங்கிட்டு வர்றவுமே சடனாக ஒருத்தர் வந்து பைக் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எங்கே போகணுன்னு கூட தெரியல. அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இல்லை போடல அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்லி எங்களை கூட்டத்தை கலைக்க சொல்லிட்டாங்க நைட்டு. நாங்கள் பிடிச்சிட்டோம், நீங்கள் போங்க அப்படிங்காங்க. ஆனால் நாங்கள் எப்படி நம்புறது அவங்களை பிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு? இதைத் தொடர்ந்து 4 பேரை அதிகாலையில் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை பிடித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ₹1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.